நீட் யூஜி 2026 அட்மிட் கார்டு எக்ஸாம் டேட் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 21 ஜூன் 2026. ஸோ ஜஸ்ட் கூகுளில் வந்து neet.nta.nic.in இல்லைனா நீட் ஹால் டிக்கெட் டவுன்லோடு நீங்கள் அப்படின்னு போட்டுட்டிங்கன்னா ஃபஸ்ட் லிங்க் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் நியூஸ் வெரிஃபிகேஷன் லிங்க், ஓகேவா. ஸோ அட்மிட் கார்டு ஃபார் நீட் யூஜி 2026 ரீ எக்ஸாமினேஷன் இஸ் லைவ். அப்போது நீங்கள் அதை கிளிக் பண்ணால் போதும். ஃபீ ரீஃபண்ட், ஓகே, நான் ரீலோட் கொடுக்குறேன். அட்மிட் கார்டு ஃபார் நீட் யூஜி, ஓகேவா. ஓகே, அட்மிட் கார்டு ஃபார் நீட் யூஜி அதில் போனதுக்கப்புறம் அட்மிட் கார்டு ஃபார் நீட் யூஜி 2026 ரீ எக்ஸாமினேஷன் அந்த ரெட் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இதில் என்ன கேட்குதுன்னா யூஆர் பீயிங் ரீடைரக்டட் டு நியூ வெப்சைட், ஓகேவா. ஸோ அதுக்கு ஓகே கொடுத்தீங்கன்னா உங்கள் அப்ளிகேஷன் நம்பர், உங்கள் பாஸ்வேர்டு, அதுக்கப்புறம் செக்யூரிட்டி பின், அதுக்கப்புறம் லாகின் கொடுத்தீங்கன்னா நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். நீங்கள் சிலவில் இசேவை மையம் இல்லைனா கம்ப்யூட்டர் சென்டர் இல்லைனா பர்சனல் ஆட்டு நீங்களே அப்ளை பண்ணியிருப்பீங்க. நீங்களே அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாட்டு தெரியும். பட் நீங்கள் இசேவை மையத்தில் பண்ணியிருந்தீங்கன்னா பாஸ்வேர்டு வந்து அவங்க ஒரு பாஸ்வேர்டு போட்டிருப்பாங்க, சம்டைம்ஸ் வந்து அவங்க இமெயில் போட்டிருப்பாங்க. அப்போ நீங்கள் பெட்டர் நீங்கள் அவங்கள்ட்ட காண்டாக்ட் பண்ணி கேட்குறது நல்லது. அப்படி இல்லை பண்ணிட்டீங்கன்னா உங்கள் அப்ளிகேஷன் நம்பரை டைப் பண்ணுங்கள். பாஸ்வேர்ட் மறந்துருந்தீங்கன்னா ஃபர்கட் பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்ணி உங்கள் ஹால் டிக்கெட்டை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம், ஓகேவா. ஓகே, தேங்க்யூ.